Greeting you in the name of the Lord Jesus. இன்னைக்கு உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். Be foolish for Christ. என்னடா சம்பந்தமே இல்லாம டானா நான் பைத்தியக்காரனா ரேசப்பக்காகன்னு சொல்றீங்களா? சரி, நம்ம ஒரு வசனத்தை படிக்கலாம். 1 கொரிந்தியர் 4:10 ஒரு வசனம் போட்டிருக்குது. நாங்கள் இயேசுவுக்காக பைத்தியக்காரர்களா இருக்கிறோம். We are foolish for Christ என்ற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. இது எப்படி நான் அப்ளிகபிள் ஆகும், இது எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, you should be separate in your gang. உங்க கேங்ல 10 பேர் இருக்காங்க, அந்த 10 பேர்ல ஒரு ஆளா நீங்க இருக்க கூடாது. You should be something different in your gang. எப்படி அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க அப்படின்னா, எல்லாரும் படத்துக்கு போறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா நானும் அந்த இடத்துக்கு போக கூடாது. ஒரு 4 பேர் ஒரு இடத்துல இருந்து கெட்ட பழக்கத்தை பார்க்கறாங்க, இல்ல கெட்ட காரியங்களை பேசுறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம அதுல இருந்து தனியா இருக்கும்போது 4 பேர் நம்மள பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? You are foolish daddy, நீ ஒரு மென்டல்ரா, உனக்கு வாழ தெரியலடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசப்பா என்ன தெரியுமா சொல்லுவார்? உங்களை பார்த்து என் பிள்ளை எனக்காக தனியா நிற்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. உங்களை பெரிய காரியங்களை கொடுத்து உங்களை மகிமையின் மேல் மகிமை அடைந்து பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அதனால அதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. Be ready to be a foolish in your life. உங்க வாழ்க்கையில ஒரு பைத்தியக்காரனா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அந்த பைத்தியக்காரத்தனத்தை ஏசப்பா பார்த்தாரான நிச்சயமா உங்களை கிருபையா ஆசீர்வதிக்க அவர் தயாரா இருப்பார். Thanks for watching this. God bless you. See you all next video very soon. Love you all.